வணக்கம். ரீசெண்ட் டைம்ஸில் மொபைல் ஃபோன்ஸையும் சோஷியல் மீடியாவையும் அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால கோடிக்கணக்கான மக்கள், மெயினாக யங்ஸ்டர்ஸ், பிரெயின் ராட்னால் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. ராட் அப்படின்றது ஒரு பொருள் அழுகி போகிறது, பிரெயின் ராட் அப்படின்றது மூளை அழுகி போகிறது. இங்கே மூளை ஃபிசிக்கலாக அழுகி போகுது, செயல்பாடு ரீதியாக, அதாவது ஃபங்க்ஷனலாக அழுகி போயிடுது. அதோடைய செயல்திறன் பாதிக்கப்படுது. சரி, இந்த பிரெயின் ராட் ஏன் ஏற்படுது அப்படின்னா, இன்றைக்கி நம்மளை நிறைய பேர் செல்ஃபோனை அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அதுலேயும் சோஷியல் மீடியாவிலே நம்ம மூழ்கி இருக்கோம். அதை நம்ம மிஸ்யூஸ் பண்ணுறோம், அப்யூஸ் பண்ணுறோம். சோஷியல் மீடியாவில் நம்ம அதிகமாக பார்க்கக்கூடிய கண்டென்ட் இன்றைக்கி எப்படி இருக்குன்னா, யூஸ்லெஸ்ஸான கண்டென்ட்டாக இருக்குது, அதில் பயன் பெருசாக இருக்காது. அதை தாண்டி ரிப்பீட்டேட்டிவான கண்டென்ட் இருக்கும். உதாரணத்துக்கு, ஒரு பாலிட்டிஷியன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அவர் சம்மந்தமான கண்டென்ட்டு அந்த சோஷியல் மீடியா அல்கோரிதம் உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டே இருக்கும். ஒரு டிக்டாக் பிரபலம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அவருடைய வீடியோவை மறுபடியும் வரும். அதை தாண்டி இந்த கண்டென்ட்டுமே எப்படி இருக்குன்னா, ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கும். நீங்கள் வேகமாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்பீங்க. உதாரணத்துக்கு இன்ஸ்டாகிராம் ரீல், யூடியூப் ஷார்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை செய்ய நம்ம மைண்ட் என்ன ஆகிடும்னா, ஃபெட்டிக் ஆகிடும், அழுத்து போயிடும். முதல்ல இதெல்லாம் செய்யும்போது ஒரு இன்பம் கிடைக்கும். அதுக்கப்புறம் இது உங்களுக்கு வெறுத்து போயிடும், அழுத்து போயிடும். ஆனாலும் நீங்கள் இதற்கு அடிக்ட் ஆகிடுவீங்க. ஸோ இதுதான் இந்த பிரெயின் ராட். இந்த பிரெயின் ராட்னால என்ன ஆயிடுதுன்னா, நம்ம மைண்ட் ஒரு அப்நார்மல் ஸ்டேட்டுக்கு போயிடும். பொறுமையாக செயல்படாது, அஜிடேட்டடாக இருக்கும், வேகமாக கண்ணாமுன்னான்னு செயல்படும். இதனால் உங்களால் ப்ராப்பராக ஃபோக்கஸ் பண்ண முடியாது, கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, ஒரு விஷயத்தை ஒத்து கவனித்து புரிஞ்சிக்க முடியாது. ஸோ இது ஒரு பெரிய ஆபத்தை இன்றைக்கி ஏற்படுத்துது. நிறைய யங்ஸ்டர்ஸ் இதனால் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. அதை தாண்டி இந்த பிரெயின் ராட்னால் அஃபெக்ட் ஆனவங்க இந்த சோஷியல் மீடியாவில் எது வந்தாலும் அதை பிளைண்டாக நம்பக்கூடிய ஒரு நிலையும் இருக்குது. இந்த பிரெயின் ராட் பற்றி ரெகுலராக நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுவேன். இன்றைக்கி நிறைய ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்ஸே இதனால் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. ஒரு நாடு சக்தி வாய்ந்த நாடாக ஆகணும் அப்படின்னா அந்த நாட்டில் ஹியூமன் கேபிட்டல், மனித வளம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த மனித வளத்தில் ரொம்ப முக்கியம் இந்த யங்ஸ்டர்ஸ். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த யங்ஸ்டர்ஸ் தப்பான சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ்னால தங்களுடைய எபிலிட்டியையும் கெப்பாசிட்டியும் அவங்க இழந்துட்டு வராங்க. இந்த பிரெயின் ராட்னால் அஃபெக்ட் ஆன யங்ஸ்டர்ஸ் அவங்க பார்த்திங்கன்னா இந்த செல்ஃபோனையே ஒரு கம்பேனியனாக அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த செல்ஃபோனே அவங்களுக்கு ஒரு மனுஷன் மாதிரி ஆகிடும். உண்மையான சொசைட்டியோடு இன்ட்ராக்ட் பண்ண மாட்டாங்க, மற்ற மனுஷங்களோட பேச மாட்டாங்க. இதனால் அந்த சோஷியல் இன்ட்ராக்ஷன் அவங்களுக்கு இல்லாமல் போயிடுது. இதனால் அவங்களுடைய பர்சனாலிட்டி டீஸ்டெபிளைஸ் ஆகிடுது. இது ரொம்ப ஆபத்தானது. தயவுசெய்து இந்த பிரெயின் ராட் சம்மந்தமான அவேர்னஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்களே இதில் அஃபெக்ட் ஆகிட்டீங்கன்னா கூட இதில் நீங்கள் சீக்கிரமாக மீண்டு வர்றதுக்கான நடவடிக்கைகளை எடுங்க. இதிலேருந்து எப்படி மீண்டு வரலாம் அப்படின்னா, வெரி சிம்பிள், செல்ஃப் கண்ட்ரோல் தான். செல்ஃபோனை அளவாக யூஸ் பண்ணணும். டெக்னாலஜி, சோஷியல் மீடியா நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் இது நம்மளுடைய கண்ட்ரோல் இருக்குமே தவிர நாம் இதற்கு ஸ்லேவ் ஆகிடக்கூடாது. நன்றி.